Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த வீடியோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்துட்டு என்னோட வீடியோஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த எடிட்டில் எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்த்டே ஸ்டேட்டஸாக கூட வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த வீடியோ வந்துட்டு அலைட் மோஷனில் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட்டும் அப்புறம் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலைட் மோஷனில் இம்போர்ட் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு தென் இந்த எடிட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் எல்லா ப்ரீசெட்டும் வந்து நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் பக்கத்தில் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் வந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஆடியோ ஆட் பண்ணி வச்சுருப்பேன். தென் வந்துட்டு இமேஜ் குரூப் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 1:1 ரேஷியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு ஜூமில் இருக்கணுமோ கரெக்டாக செட் பண்ணிட்டு தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் PNG அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ மட்டும் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். அப்போ வந்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கொடுத்துருக்க பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் ஆகிடும். ஜஸ்ட் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக மூவ் ஆகிடும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம 1:1 ரேஷியோவில் வந்துட்டு ஃபோட்டோவாக வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியாவில் போயிட்டு நீங்கள் அலைட் மோஷனில் தான் வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அலைட் மோஷன்ற ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ மீடியாவில் போயிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட்டில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டு அதோட சைஸை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் குரூப்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுருப்பேன், அதெல்லாம் வந்துட்டு
கரெக்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு குரூப் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு நான் ஒன்றுமே இல்லை, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த எடிட் வந்துட்டு நீங்கள் ஹாப்பி பர்த்டே கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் 2 வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுனா வந்துட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னா அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வேர்ட்ஸ் மட்டும் வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீசெட்டையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் ஐக்கான் போட்டு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு தேர்டாக வந்துட்டு காப்பி லேயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பிட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம காப்பி பண்ண லேயரை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண முடியும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த இமோஜ் வந்து கொடுத்துருப்பேன், அது வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு இமோஜ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு இந்த ஆடியோக்கு பதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆடியோ எதுனா வச்சு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆடியோ வந்துட்டு மேலே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் அப்படின்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஆடியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோல்டரில் இருக்க ஆடியோ வந்துட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும், அது பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 720 ஆர் 1080 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.